யோனா சுவிசேஷத்தை பிரசங்கிக்கணும்னு போய் நிக்கல. யோனா பாவத்தை குற்றம் சாட்டுவதற்கு போய் நின்றார். அவர் பாவத்தினுடைய சம்பளம் மரணம்ன்றதை சொல்றதுக்கு போனாரு. மரணத்திலிருந்து விடுவிக்கிறதுக்கு நீதி ஒண்ணு இருக்குதுன்னு சொல்றத போகல. ஆமாவா இல்லையா? போகல. நாம படிச்சுக்கிறோம் முதல் பாடம். தேவன் உங்களுக்கும் எனக்கும் ஒரு ஊழிய அழைப்பை கொடுக்கும் போது சுவிசேஷத்தை புரிந்து கொண்ட நாம் எந்த காலத்திலையும் மனுஷருக்கு பயப்படக்கூடாது. பயப்படாம இதனுடைய சத்தியத்தை கொண்டு போய் கொடுக்கணும். அதனுடைய பின்விளைவுகள் எதுவாக இருந்தாலும் கொண்டு போய் கொடுக்கணும். இரண்டாவது பாடத்தை நாம படிக்க வர்றோம். பாவத்தை உணர்த்துவதற்கு மாத்திரம் நாம உட்கார்ந்து இருக்கல, நீதியை சொல்லி தருவதற்கு நாம உட்கார்ந்து இருக்கிறோம். கரெக்டா? இங்கதான் அநேக சமயங்கள்ல தேவனுடைய நீதி வேலை செய்யாம போறதுக்கு நாம சாத்தானுடைய கண்ணிகளை நம்மளே ஒப்பு கொடுத்துறோம். எதிரில இருப்பவங்க கிட்ட நாம சொல்லி இருப்போம், நீ தேவனுக்கு விரோதமா போற, தேவன் உனக்கு அதுக்குரிய தண்டனையை கொடுக்க கூடாது, நீ மனம் திரும்பி வா அப்படின்னு சொல்றதுக்கு பதிலு தேவன் உன்னை அடிப்பாரா அப்படின்னு சொல்லிட்டு வந்து உட்காந்துறோம். இதுக்கு பேரு அன்பா? இதுக்கு பேரு கண்டித்து உணர்த்தக்கூடிய ஊழியமா? இல்ல இதுக்கு பேரு சாத்தானுடைய கண்ணியா? ஆத்தும் ஆதாயத்தை விடுத்து குற்றம் சாட்டுதலில் நம்முடைய ஊழியத்தை நம்ம செஞ்சுட்டு இருக்கிறோம். நம்ம ஊழியம்னு நினைச்சிட்டு இருக்கிறோம். நீதியை குறித்து சொல்ல வேண்டியனா கிறிஸ்துவனுடைய நீதிய, கிறிஸ்துவனுடைய கணக்கில் கீழ்ப்படுதல எழுதுவார்னு சொல்ல வேண்டிய நீதிய நான் எந்த அனுபவத்தினுடைய போனோ அந்த அனுபவத்தை சொல்ல வேண்டியனா பாவத்தை பற்றி மட்டுமே பேசிட்டு இருக்கேன். எனக்கு எதிரில் இருக்கக்கூடியவனுடைய பாவத்தை நீ தப்பு பண்ற, இப்படி பண்ணாத, தேவன் அதற்கான தண்டனை உனக்கு கொடுப்பாரு, தேவன் அழிவை கொடுப்பாரு, நீ அப்படி பண்ணாதன்னு யோனா பண்ண மாதிரி அவர்களுடைய குற்றத்தை மாத்திரமே உட்கார்ந்து பார்த்துட்டு இருக்கிறேன். நீ அந்த குற்றத்திலிருந்து வெளிவரதுக்கு தேவன் எனக்கு உதவி பண்ணது போல உனக்கும் உதவி பண்ணுவாரு. என்னைய மன்னிச்சாரு, நான் தப்பு பண்ணேன், தேவன் போன்னு சொன்ன இடத்துக்கு போகாம வேற எங்கேயோ போகிறதுக்கு வேற எங்கேயோ கப்பல் ஏறினேன், தேவன் என்னை சிட்சித்தாரு, எனக்கு தண்டனை கொடுத்தாரு, என்னை திருப்பி எடுத்துக்கிட்டாரு, தேவன் கிருபையா ரட்சிப்பை கட்டளையிட்டாரு, ரட்சிப்பு கர்த்தருடையது, கரையில கக்கி போட்டுச்சு, நான் மறுபடியும் உன்கிட்ட வந்து நிக்கிறேன், என்னை எப்படி தேவன் ரட்சித்தாரோ அதே போல உன்னையும் ரட்சிப்பாரு அப்படின்ற விஷயத்தை யோனா சொல்லாம போனது போல நானும் நீங்களும் பாவத்தை மட்டுமே சொல்லிட்டு இருக்கிறோமா, நீதியை பற்றி சொல்லாம இருக்கிறோமா? நாம சொல்ல வேண்டிய மிக முக்கியமான விஷயம் பாவத்தை குறித்தது மட்டுமல்ல, தேவனுடைய நீதியை குறித்தது, அவருடைய கட்டளையை குறித்தது. பாவத்தை பாவம் என சொல்வதற்கு வந்து இருக்கக்கூடிய நான் நீதியை நீதியனையும் எடுத்து காட்ட வேண்டிய கட்டாயத்துல இருக்கிறேன். நீதியை எப்பொழுது நான் நீதியாக எடுத்து காட்டுகிறேனோ அப்பதான் ஆத்துமாக்கள் வசப்படும், ஆத்துமாக்கள் சம்பாதிக்கப்படும். நான் பாவத்தை பாவமா மாத்திரமே உட்கார்ந்து சொல்லிட்டு இருந்தாச்சுன்னா இருக்கிற ஆத்மாவும் போயிடும். அநேக இடங்கள்ல நீ பாவி, நீ பாவி, நீ தப்பு பண்ற அப்படி இஸ்ரவேல் ஜனங்கள் மொத்தமும் மகலேனா மரியாதை கொண்டு வந்து கையங்களமா பிடிச்சோன்னு தேவன் மாட்டி கொண்டு வந்து நிப்பாட்டின மாதிரி நாம அத்தனை பேர் உட்கார்ந்து குறை சொல்லிட்டு இருக்கிறோம். தேவன் குறை சொல்லல, உட்கார்ந்து அவளை பார்த்து ஒரே ஒரு வார்த்தை சொன்னாரு, பாவம் மன்னிக்கப்படுச்சு போ. பாவத்தை மன்னிப்பதற்குரிய வழிகளையும் உபாயங்களையும் தேடுவதற்கு தேவன் உங்களை என்னை ஊழியக்காரனா அழைக்கிறார். நாம அதை விட்டுட்டு பாவத்தை மாத்திரமே தேடி குற்றம் கண்டுபிடிச்சிட்டு இருக்கிறோம்.